பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவெளியில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 17 வசனம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. நான் அவர்களை கைவிட மாட்டேன். இந்த கால வேளையில் நீங்கள் தேடின காரியம் வாய்க்கவில்லையா? இனி என்ன செய்வது என்று திகைத்து போயிருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். நான் உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளங்களின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்தரத்தில் கேதுரு மரங்களையும் சீத்து மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வழியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்ன மரங்களையும் உண்டு பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீ வனாந்திரத்தில் நான் என்ன செய்வது? இந்த வனாந்திரத்தில் இருக்கிறேனே. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வனாந்தரத்தில் நான் உனக்கு வழிகளை உண்டாக்குவேன்ப்பா. அன்றைக்கு ஆகார் வனாந்தரத்தில் கடந்து வந்து என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலையில் அவர் அலைந்து திரிந்து கொண்டிருந்தாள். கையில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் உட்கார்ந்து அழுகிறாள். பிரைஸ் தி லார்ட். ஐயோ, பிள்ளைக்கு கொடுக்க தண்ணீர் இல்லை. பிள்ளை தாகத்தால வறண்டு போய் சாக கிடக்கிறது. நான் இனி என்ன செய்வேன்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவதூதன் வனாந்தரத்தில் ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? நீ பயப்படாத. பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் என்ன செய்வதென்று திகைத்து போயிருக்கிற அந்த இடத்தில் தானே தேவன் உன் சத்தத்தை கேட்கிறார். வேதம் சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவியை கண்டுபோய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். நான் இப்படி சொல்லுவேன். வேதம் சொல்லுது, ஏசாயா 30 அதிகாரம் 19 வசனத்தில், சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாக இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வாரா. பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. இனி நீ அழுது கொண்டிராய். உன் தேவையின் நிமித்தம் இனி நீ அழுது கொண்டிராய். உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்து நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. ஆகாருக்கு ஒரு மறு உத்தரவை கொடுத்த தேவன், அவருடைய சூழ்நிலையை மாற்றின தேவன். இந்த கால வேளையில் உங்களுடைய சூழ்நிலைகள் மாறுகிறது. இந்த நாளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எந்த இடத்துல வாசல் திறக்கப்படணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வாசல் திறக்கப்படும். அந்த வறண்டு போன இடத்துல ஒரு நீர்க்கேணிகளை கர்த்தர் உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்ல போகிறீங்க,
கர்த்தருடைய கரம் எனக்காக இதை செய்தது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தருடைய கரம் உங்களுக்காக இதை செய்யும். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. வனாந்தரத்தின் பாதையில் நின்று கொண்டு இனி நான் என்ன செய்வது, ஐயோ நான் தேடின காரியம் தோல்வியடைந்து விட்டதே, திகைத்து போயிருக்கிற, வழி தெரியாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டு இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு நீர்க்கேணியை கர்த்தர் திறக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு நீரூற்றை திறக்கிறதற்காக நன்றி அப்பா. அவர்களுடைய நாவுகள் வறண்டு போகாதபடி கர்த்தர் அவர்களை நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால அவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே, கடினமான சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.